எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு கத்திரிக்காய் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கடாயில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி போட்டு நல்லா வதங்கிச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதற்கு பிறகு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கணும். தக்காளி வதங்கின பிறகு தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தாச்சு. அதுக்கு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறோம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கேற்ப கொஞ்சம் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வதக்கிட்டு தனியாக எடுத்து ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். அதை கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் 3 வரமிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் அந்த விழுதை ஊற்றிடலாம். அந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். மசாலா கழுவி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். உப்பு போட்டுக்கலாம். குழம்பு கொதித்த பின் கத்திரிக்காவை போடட்டும். கத்திரிக்காவை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு.